ஹாய் மாமிஸ், 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவல் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அவலை எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் 2 தடவை அலசிடுங்க. டக்குன்னு அலசிடுங்க, ஊற வைக்கக்கூடாது. டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்து அதை ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காய்ஞ்ச பிறகு ஒரு வானலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாதிரி உடையும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்து இதே வானலில் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை டக்குன்னு வறுப்பட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது நீங்கள் 6 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு தடவை நல்லா ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த திப்பியும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 வீக்குக்கு வர மாதிரி மட்டும் செஞ்சுக்கோங்க குழந்தைக்கு கொடுக்கறதுனால. இது ஒரு ட்ராவல் ஃபுட்டுங்க. நீங்கள் இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும் போது இதில் நீங்கள் கேரட் பியூரே, ஆப்பிள் பியூரே எது வேணால் சேர்த்துக்கலாம். 6 மாதம் மேலே 7 மாதம் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும் போது இதில் நீங்கள் பாதாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. டேட்ஸ் கூட சுடு தண்ணியில் ஊற வச்சு இது கூட சேர்த்து அரைச்சி கொடுங்க. நல்லா டக்குன்னு கலருங்க, ஏன்னா இது ரொம்ப கட்டியாகுது. டக்குன்னு சுடு தண்ணி ஊற்றி கைவிடாமல் கலந்திங்கன்னா எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி வரும். நான் இப்போ தாங்க என் பையனுக்கு இது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவனுக்கு 5 மாதம் முடிஞ்சு 6 மாதம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நான் வெறும் அவல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் வேறு எந்த பியூரியும் இதில் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு தனியாக கொடுத்து பாருங்கள். அது குழந்தைங்களுக்கு ஒத்துக்கின பிறகு அது கூட நீங்கள் ஆப்பிள், கேரட்டுன்னு எதனா சேர்த்து கொடுங்க. இந்த ஃபுட்டை மார்னிங் ட்ரை பண்ணுங்கள், நைட்டில் ட்ரை பண்ண வேணாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.